அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜியார், உங்களுடைய நல்ல எண்ணங்கள், உங்களுடைய இபாதத்துகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷமா அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய பல்லால இருக்கீங்க. இப்போ நீங்க உம்ராக்கு வழிகாட்டியா ஏற்பாடு பண்ணதுனால உங்க குரூப்ல நானும் என் மனைவியும் இணைஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய எல்லா அமல்களும் எங்களுக்கு சிறப்பான முறையில் நீங்க செஞ்சு தரணும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய பயணங்கள் லேசாகிறதுக்கு நீங்க அல்லாட்ட துவா செய்யணும். ஆமீன். எங்களுடைய உம்ராவும் நிறைவேறதுக்கு செய்யணும். இங்க மக்காவில் ஹரம்ல நாங்க எல்லா அமல்களும் செய்யறதுக்கு நீங்க துணை இருக்கணும். அதே அல்ஹம்துலில்லாஹ். மாதிரி மதின் எங்க நபி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அல்ஹம்துலில்லாஹ். ரவுலா ஷரீஃபிலும் துணை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வழிகாட்டில் எங்களுக்கு முக்கியமான தேவை. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா ஹாஜியார், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் நம்ம பயணத்தையும் இன்ஷா அல்லாஹ். எப்படி துவா கேட்கும்போது எங்களுக்கு அந்த ஆன்லைன் அல்லாஹ் எப்படி அதை நிறைவு செய்வோம், அதை எப்படி கபுல் செய்வாங்கிறதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஹாஜியார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜியார். அதற்கு ஒரு அழகான செய்தி ஒன்று இருக்கு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வராங்க. சந்திக்க வந்தவங்க எப்போவாவது ரசூலுல்லாஹ்ட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா பயனுள்ள தகவல்களை வாங்குவாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அலிம்னி கலிமாத்தின் அதுஉ பிஹின்ன, எனக்கு சில கலிமாக்களை சொல்லி கொடுங்க, அது அல்லாஹ்ட்ட நான் துஆ செய்யும் பொழுது அந்த கலிமாக்களை சொல்லி துஆ செய்யற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க. அவங்க கேட்கும் பொழுது என்ன அடிப்படையில் கேட்கறாங்கன்னா, நான் கேட்டா அந்த துஆ கபூல் ஆகும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகான தகவல் அது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 10 முறை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 10 முறை ஓதிக்கொண்டு அல்லாஹ்ட்ட நீங்க எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் உடனே என்ன சொல்வான் என்றால், கது ஃபஅல்து கது ஃபஅல்து, நான் நிச்சயம் செய்கிறேன் நான் நிச்சயம் செய்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருவதாக முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அதனால எல்லோரும் இதன்படி அமல் செய்வோம். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய துஆவையும் கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ்.